எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். இது அப்பப்போ மெசேஜ் போடுறாங்க. தத்துவங்கள், ஃபிலாசபி, டோன்ட் லீவ் இன் அ பாஸ்ட் டென்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபியூச்சர் டென்ஸ், லீவ் இன் அ ப்ரெசன்ட் டென்ஸ். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கடந்த காலத்தில் வாழாதீர்கள், எதிர்காலத்தில் வாழாதீர்கள், நிகழ்காலத்தில் வாழுங்கள். எஸ், இது யதார்த்தம், உண்மைதான். இந்த தத்துவங்கிறது வாழ்வியல் தான். கடந்த காலங்கிறது நம்ம திரும்ப வராது. எதிர்காலம் யாருக்கு என்னங்கிறது யாருக்கும் கேரண்டி கிடையாது. நிஜம், நம்ம காலையில கண்ணை முழிச்சிட்டோம் பார்க்குறோம் அப்படின்னா ரைட், நம்ம உலகத்துல இருக்கிறோம், இதுதான் நிஜம். அப்ப அந்த நிகழ்காலத்துல நம்முடைய கடமை என்னவோ அதை செய்ய, நமக்கு அன்னைக்கு என்ன நடக்கு என்ன கிடைக்கு இரண்டும் யாருக்கும் தெரியாது. அதனால என்ன கிடைக்கிறதோ என்ன நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்தவாறு ரியாக்ட் பண்ணி வாழ, அந்த பிரசன்ட் டென்ஸ்ல அதுலயும் பிரசன்ட் மொமெண்ட்ல வாழ பழகி கொள்ளுங்கள். உண்மைதான். ஆனா ஒரு சின்ன விளக்கம் நான் கொடுக்க நினைக்கிறேன். இந்த தத்துவம் கரெக்ட் தான், ஆனா முழுமையான்னு பாத்தீங்கன்னா இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு பிரசன்ட் டென்ஸ்ல நாம வெளிப்படுத்துற வெளிப்பாடு இருக்கு இல்லையா, நம்ம ரியாக்ட் பண்றதோ பேசுறதோ சிந்திக்கிறதோ செயல்படுகிறதோ, அது அறிவாற்றலோ திறமையோ எது வேணாலும் எடுத்துக்கோங்களேன். கேரக்டர் பேட்டர்னோ பிஹேவியர் பேட்டர்னோ ஆட்டிடியூட் பேட்டர்னோ, இது எல்லாமே தீர்மானிக்கப்படுவது கடந்த காலத்தில் இருந்துதான். ஆக கடந்த காலத்துல நீங்க என்னெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், என்னெல்லாம் உணர்ந்திருக்கோம், என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் மூளை உள் வாங்கி பதிவு செய்கிறது. அதனுடைய தூண்டுதல் தான் நிகழ்காலத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம், வாழப் போகிறோம், எப்படி ரியாக்ட் பண்றோம் என்பதே அந்த கடந்த காலம் தான் தீர்மானிக்கிறது. ரைட்டா? அப்ப என்ன அர்த்தத்தில் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடந்த காலத்தில் நடந்த நல்ல நிகழ்வுகள் நிறைய இருக்கும். நமக்குள்ள ஒரு சம்பவங்கள், இன்சிடென்ட்ஸ் நிறைய, மறக்க முடியாத மகிழ்ச்சியான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கும். அதை அப்படியே நம்ம கேரி அவுட் பண்ணிக்கலாம், எடுத்து நிகழ்காலத்துல கொண்டு வந்துக்கலாம். நத்திங் ராங். கடந்த காலத்தில் நடந்த எதிர்மறைகள், நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கும். இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், வருத்தங்கள், எவ்வளவு சம்பவங்கள், அந்த சம்பவங்களை செய்த மனிதர்கள் நிறைய நம்ம பார்த்திருப்போம். அதை என்ன பண்ணிக்கலாம்னா, அதில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எஸ், கடந்த காலத்தில் நடந்த எதிர்மறைகள் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அதை நிகழ்காலத்தில் திரும்ப நடக்காமல் பார்த்து கொள்வதுதான் அறிவார்ந்த விஷயம். சோ அப்ப பிரசன்ட் மொமெண்ட்ல வாழ்றதுக்கு என்னன்னா, அதனுடைய தாக்கம், அதை பிரசன்ட் டென்ஸ்ல பாடத்தை கற்றுக்கொண்டு பாசிட்டிவாக வெளிப்படுத்தி வாழ பழகிக்கொள்ளுதல். தட்ஸ் ஆல். அப்படித்தான் அதை நம்ம பார்த்துக்கணும், அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும், அப்படித்தான் நம்ம வெளிப்படுத்தவும் செய்யணும். அதுதான் யதார்த்தம். ஃபியூச்சர் டென்ஸ். எஸ், நாளை பற்றி நம்ம நிறைய யோசிப்போம், ஆசைப்படுவோம், இல்லை என்றால் எதிர்பார்ப்போம், இல்லை என்றால் பயப்படுவோம். இது கிடைத்தால் நல்லா இருக்குமே, அப்படி கிடைச்சுன்னா, ஒரு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி நடந்துருச்சுன்னா, இப்படி நடக்காம போயிடுச்சுன்னா. ஸோ கன்ஃபியூஷன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஃபியர்னஸ். ஸோ நாளை யாருக்கு என்னங்கிறது யாருக்குமே தெரியாத பட்சத்தில் அதை பற்றி இன்னைக்கு நாம நினைச்சோம் என்றால், இன்னைக்கு உள்ள நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நாம் இழந்து விடுவோம். அதனாடி ஃபியூச்சர் டென்ஸை பத்தி பெருசா யோசிக்க வேண்டாம். லிவ் இன் த பிரசன்ட் டென்ஸ் with the help of past memories, past incidents which is stored in your subconscious mind. Yes, மனதில் பதிவாக்கப்பட்ட அந்த கடந்த காலத்தை கையில் எடுத்துக்கிட்டு நிகழ்காலத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு எதிர்காலத்தை பத்தி அதிகம் திங்க் பண்ணாம வாழ்கிற வாழ்க்கை சேஃபாக இருக்குங்க. அதுலயும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, லீவ் இன் அ பிரசன்ட் மொமெண்ட் இருக்காங்க. கணம் என்றால் நொடி பொழுது. ஒரு நொடி பொழுதில் மனித வாழ்க்கை மாறுகிறது. அதனால ஒவ்வொரு நொடியையும் ரசித்து மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு நம்ம கடமையை சரியாக செஞ்சு யாருக்கும் இடையூறு இல்லாம வாழ்ற வாழ்க்கை இருக்கிறதே, அதுதாங்க முழுமை பெற்ற ஒரு பிரசன்ட் மொமெண்ட் வாழ்க்கையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.